நாடாளுமன்ற தேர்தல் அரையிறுதிப் போட்டி, வெல்லப்போவது மோடியா ராகுலா என்று தேசிய அரசியலை நோக்கிய பார்வையிலேயே சமீபத்தில் நடைபெற்று முடிந்த 5 மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான பிம்பம் கட்டமைக்கப்பட்டது. மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், சத்தீஸ்கர் ஆகிய மாநிலங்களில் தேசிய கட்சியான காங்கிரஸ் மற்றொரு தேசிய கட்சியான பாஜகவிடமிருந்து ஆட்சியை கைப்பற்றியது. இந்த பிம்பத்திற்கு மேலும் வலு சேர்த்தது. ஆனால் தேர்தல் அரசியலில் தேசிய கணக்குகளை உள்ளூர் கணக்குகள் சில வேளைகளில் ஓரங்கட்டிவிடும் என்று நிரூபித்திருக்கின்றன தெலங்கானா, மிசோரம் மாநில சட்டமன்ற தேர்தல் முடிவுகள். இரண்டிலும் மாநில கட்சிகள் தேசிய கட்சிகளை வீழ்த்தி வெற்றி வாகை சூடியுள்ளன. மிசோரமில் காங்கிரசிடமிருந்து மிசோரம் தேசிய முன்னணி ஆட்சியை தட்டி பறிக்க தெலங்கானாவில் ஆட்சியை தக்க வைத்துள்ளது தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி. 5 மாநில சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளை நாடாளுமன்ற தேர்தலுக்கான முன்னோட்டமாக பார்ப்பவர்கள் தெலங்கானா, மிசோரம் மாநிலங்களில் உள்ளூர் அரசியலே முக்கியத்துவம் பெற்றதையும் மறுக்க முடியாது. குறிப்பாக தெலங்கானா தேர்தல் முடிவுகள் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு எதிராக காங்கிரஸ் தலைமையில் வலுவான மகா கூட்டணி அமைப்பவர்கள் உற்சாகத்தை சற்று குறைப்பது போல் அமைந்துள்ளது. அம்மாநிலத்தில் மொத்தமுள்ள 119 இடங்களில் தெலங்கானா ராஷ்டிரிய சமிதி 88 இடங்களை அறுவடை செய்தது. காங்கிரஸ், தெலுங்கு தேசம், தெலங்கானா ஜனசமிதி, இந்திய கம்யூனிஸ்ட் ஆகிய கட்சிகள் அடங்கிய மகா கூட்டணிக்கு மிஞ்சியது 23 இடங்கள் மட்டுமே. காங்கிரஸ் 21 இடங்களிலும், தெலுங்கு தேசம் 2 இடங்களிலும் மட்டுமே வெற்றி பெற்றன. எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவிற்கு எதிராக வலுவான மகா கூட்டணியை அமைக்க ஒவ்வொரு மாநிலமாக சென்று முழங்கி வருகிறார் சந்திரபாபு நாயுடு. இந்த நிலையில் தெலங்கானாவில் அவர் அமைத்த மகா கூட்டணிக்கு ஏற்பட்ட தோல்வியை எடுத்து அரசியல் விமர்சகர்கள் எழுப்பும் கேள்வி சந்திரபாபு நாயுடுவை தர்ம சங்கடத்தில் நெளிய வைத்துள்ளது. ஒரு காலத்தில் தனக்கு தலைவராக இருந்தவரையே இவ்வாறு தர்ம சங்கடத்தில் நெளிய வைத்த அந்த அரசியல் ஆளுமை கேசிஆர் என தெலங்கானா மக்களால் அன்போடு அழைக்கப்படும் கே. சந்திரசேகர ராவ். தனிப்பட்ட ஈர்ப்பு மூலம் மக்களிடையே செல்வாக்கு பெற்று திகழும் தலைவர்கள் தேசிய அளவிலும் மாநில அளவிலும் குறைந்து வரும் நிலையில் அவ்வாறு ஈர்ப்பு உள்ள தலைவர்களில் ஒருவராக விளங்குகிறார் கேசிஆர். ஒரு தலைவருக்கு மக்களிடையே அவருக்கான ஈர்ப்பு சக்தியை உருவாக்குவதில் அவரது தோற்றம் முக்கிய பங்கு வகிக்கும். ஆனால் கேசிஆருக்கான ஈர்ப்பு சக்தியை உருவாக்க அவரது தோற்றம் எந்த விதத்திலும் உதவவில்லை. அண்டை வீட்டில் காணும் எளிய மனிதரை போன்ற உருவத்தை வைத்துக் கொண்டுதான் ஜெய் தெலங்கானா கோஷத்தை மந்திர சொல்லாக அம்மாநிலத்தின் மூளை முடுக்கெல்லாம் ஒழிக்க செய்தார் கேசிஆர். தெலங்கானாவின் மேடாக் மாவட்டத்தில் உள்ள சிண்டலமடகா கிராமத்தில் 1954ஆம் ஆண்டு பிறந்த கல்வகுண்டல சந்திரசேகர ராவ் பிற்காலத்தில் கேசிஆர் என்கிற அரசியல் ஆளுமையாக உருவெடுக்க அடித்தளம் போட்டது இளைஞர் காங்கிரஸ் தான். முன்னாள் பிரதமர் இந்திரா காந்தி தமது ஆட்சி காலத்தில் அவசர நிலையை பிறப்பித்த போது நாடெங்கிலும் எழுந்த கொந்தளிப்பை ஈடுகட்டுவதற்கு இளைஞர் காங்கிரசின் பங்களிப்பு அக்கட்சியின் தலைமைக்கு இன்றியமையாததாக இருந்தது. அப்போது சஞ்சய் காந்தி தலைமையில் இயங்கி வந்த இளைஞர் காங்கிரஸில் சுறுசுறுப்பாக செயல்பட்டு யார் இந்த இளைஞர் என்று கேட்கப்படும் அளவிற்கு கவனம் பெற்றார் சந்திரசேகர ராவ். தொடர்ந்து அக்கட்சியில் வளர்ச்சியடைய வாய்ப்புகள் ஏற்பட்டாலும் 1982ஆம் ஆண்டு NT ராமராவ் தெலுங்கு தேசம் கட்சியை தொடங்கிய போது மக்களிடையே இருந்த எழுச்சியை கண்டு தனது அரசியல் பயணத்தை புதிய பாதையில் திருப்பினார் கேசிஆர். 1983ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டப்பேரவை தேர்தலில் சிந்திப்பேட் தொகுதியில் தெலுங்கு தேசம் சார்பில் போட்டியிட்ட சந்திரசேகர ராவ் காங்கிரஸ் வேட்பாளர் அனந்துல மதன் மோகனிடம் 887 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியடைந்தார். தேர்தல் களத்தில் முதலும் கடைசியுமாக தனிப்பட்ட முறையில் கேசிஆர் அடைந்த தோல்வி அது மட்டுமே. பின்னர் களம் கண்ட அனைத்து தொகுதிகளிலும் அவருக்கு வெற்றி மேல் வெற்றிதான். சட்டப்பேரவை தேர்தல், சட்டப்பேரவை இடைத்தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், நாடாளுமன்ற இடைத்தேர்தல் என தான் போட்டியிட்ட 13 தேர்தல்களில் தொடர்ச்சியாக வெற்றி பெற்றார் கேசிஆர். 1985ஆம் ஆண்டு தொடங்கிய இந்த வெற்றி பயணம் 2018ஆம் ஆண்டு வரை நீண்டு வந்துள்ளது. தெலுங்கு தேசம் கட்சி சார்பில் போட்டியிட்ட முதல் தேர்தலில் தோல்வியடைந்தாலும் மனம் தளராத சந்திரசேகர ராவ் கட்சியின் வளர்ச்சிக்கு தொடர்ந்து பாடுபட்டு 1987ஆம் ஆண்டு NT ராமராவ் அமைச்சரவையில் இடம் பிடித்தார். விவசாயிகளிடையே தெலுங்கு தேசம் கட்சிக்கு ஆதரவு திரட்டுவதில் திறம்பட செயல்பட்ட கேசிஆரை தனது அமைச்சரவையில் வறட்சி மற்றும் நிவாரணத்துறை அமைச்சராக்கி அழகு பார்த்தார் NTR. ஆனால் காலம் அவருக்கு எதிராகவே கேசிஆரை நிற்க வைத்தது 1995ஆம் ஆண்டு. NT ராமராவ் முதலமைச்சராக பதவி வகித்த அந்த நேரத்தில் அவரது 2வது மனைவி சிவபார்வதி கட்சியிலும் ஆட்சியிலும் மேற்கொண்ட தலையீடுகள் தெலுங்கு தேசம் கட்சிக்குள் பெரும் புயலை கிளப்பியது. இதன் எதிரொலியாக அதிரடி அரசியல் புரட்சி ஒன்றை செய்து கட்சியையும் ஆட்சியையும் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தார் NTRின் மருமகன் சந்திரபாபு நாயுடு. ராணுவ புரட்சி போல் தெலுங்கு தேசத்திற்குள் அதிரடிகள் அரங்கேற்றப்பட்ட அந்த நேரத்தில் சந்திரபாபு நாயுடுவுக்கு பக்கபலமாக இருந்தவர் கேசிஆர். இந்த சம்பவம் ஆந்திராவில் கேசிஆரின் அரசியல் அடையாளத்தை மேலும் அதிகரித்தது. 1996ஆம் ஆண்டு
தனது அமைச்சரவையில் கேசிஆரை போக்குவரத்து துறை அமைச்சராக்கி முக்கியத்துவம் கொடுத்தார் சந்திரபாபு நாயுடு. ஆனால் என்டிஆரின் மறைவுக்கு பின்னர் தெலுங்கு தேசம் கட்சியில் மற்றொரு அதிகார மையமாக கேசிஆர் உருவெடுக்கும் சூழல் ஏற்பட்ட போது சந்திரபாபு நாயுடுவுக்கும் கேசிஆருக்கும் இடையே உரசல்கள் ஏற்பட்டன. 1999 ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலுக்கு பின்னர் சந்திரபாபு நாயுடு தலைமையில் மீண்டும் தெலுங்கு தேசம் ஆட்சி அமைத்த போது சந்திரசேகர ராவுக்கு அமைச்சரவையில் இடம் ஒதுக்கப்படாதது இருவருக்கும் இடையிலான மோதலை பகிரங்கப்படுத்தியது. கேசிஆருக்கு சட்டப்பேரவை துணை சபாநாயகர் பதவியை வழங்கினார் சந்திரபாபு நாயுடு. ஆனால் இந்த நடவடிக்கையாலும் சந்திரசேகர ராவின் அதிருப்தியை தவிர்க்க முடியவில்லை. அப்போதுதான் அவரது அரசியல் வாழ்வில் அந்த அதிரடி திருப்பம் நிகழ்ந்தது. 1972 ஆண்டிற்கு பின்னர் 25 வருடங்களுக்கு மேலாக ஓய்ந்திருந்த தனி தெலங்கானா கோஷத்திற்கு மீண்டும் புத்துணர்வூட்ட நினைத்தவர்கள் சந்திரசேகர ராவின் உதவியை நாடினர். வேலைவாய்ப்பு முதல் அரசியல் அதிகாரம் வரை அனைத்து விஷயங்களிலும் ஆந்திர மக்கள் தெலுங்கானா பகுதி மக்கள் மீது ஆதிக்கம் செலுத்தி அவர்களின் வாய்ப்புகளை தட்டிப்பறிப்பதாக எழுந்த குமுறல்கள் நீருபூத்த நெருப்பாக இருந்தன. தெலுங்கு தேசம் கட்சியில் தனக்கு ஏற்பட்ட கசப்பான அனுபவங்கள் மூலம் கேசிஆருக்கும் அந்த உணர்வு எழுந்திருந்தது. இந்நிலையில்தான் தெலுங்கு தேசம் கட்சியை விட்டு விலகி 2001 ஆண்டு ஏப்ரல் 27 தெலங்கானா ராஷ்டிரிய சமிதியை தொடங்கினார் சந்திரசேகர ராவ். அரசியல் தலைவராக பயணித்துக் கொண்டிருந்த கேசிஆர் தெலங்கானா மக்களின் கதாநாயகனாக உயர்வதற்கு அச்சாரம் போட்ட தருணம் அது. ஆந்திராவிலிருந்து தெலங்கானாவை பிரித்து தனி மாநிலமாக அறிவிக்க வேண்டும் என்கிற ஒற்றை இலக்கை மட்டுமே கொள்கையாக கொண்டு தொடங்கப்பட்ட தெலங்கானா ராஷ்டிரிய சமிதி தனி தெலங்கானா கோஷத்திற்கு மீண்டும் புத்துயிர் ஊட்டியது. ஏறக்குறைய மறைந்தே விட்டது என்று கருதப்பட்ட தனி தெலங்கானா இயக்கத்தை மீண்டும் மாபெரும் இயக்கமாக புத்துயிர் பெற வைத்தது தெலங்கானா ராஷ்டிரிய சமிதி. ஹைதராபாத் ஒஸ்மானியா பல்கலைக்கழகத்தில் தெலுங்கு இலக்கியத்தில் MA முதுநிலை பட்டம் பெற்றவரான KSR தனது சொல்வன்மையையும் மொழி திறனையும் பயன்படுத்தி தெலங்கானாவின் மூளை முடுக்கெல்லாம் சென்று பிரச்சாரம் செய்தார். கடலோர ஆந்திரா, ராயலசீமா பகுதியைச் சேர்ந்த அரசியல் தலைவர்கள் தெலங்கானா பகுதியை எவ்வாறு பாரபட்சத்துடன் நடத்துகிறார்கள் என்பதை வீதி வீதியாக சென்று எடுத்துரைத்தார் சந்திரசேகர ராவ். சுயமரியாதை, சுய ஆட்சி என்று அவர் எழுப்பிய கோஷம் தெலங்கானாவின் மூளை முடுக்கெல்லாம் எதிரொலித்தது. தெலங்கானா மக்களே எழுச்சி பெறுங்கள், ஆந்திர மக்களே வெளியேறுங்கள் என அவர் உணர்ச்சி கொந்தளிப்புடன் எழுப்பிய கோஷங்கள் ஒருபுறம் சர்ச்சைகளை ஏற்படுத்தினாலும் மறுபுறம் தனி தெலங்கானா உணர்வாளர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது. ஆந்திராவின் இருபெரும் அரசியல் ஆளுமைகளாக விளங்கிய OS ராஜசேகர ரெட்டி, சந்திரபாபு நாயுடு ஆகிய இருவரையும் ஓரம் கட்டும் அளவிற்கு தெலங்கானா பகுதியில் கேசிஆருக்கு மக்களிடையே செல்வாக்கு பெருகியது. இதை கவனித்த காங்கிரஸ் தலைமை 2004 ஆண்டு ஆந்திர சட்டப்பேரவைக்கும் நாடாளுமன்றத்திற்கும் ஒரு சேர தேர்தல் நடந்தபோது அவருடன் கூட்டணி அமைத்தது. ஆட்சிக்கு வந்ததும் தெலங்கானா மாநிலம் அமைக்க நடவடிக்கை எடுப்போம் என காங்கிரஸ் அளித்த வாக்குறுதியை நம்பி அக்கட்சியுடன் கூட்டணி அமைத்தார் சந்திரசேகர ராவ். இந்த தேர்தலில் மத்தியிலும் மாநிலத்திலும் இந்த கூட்டணி ஆட்சியை பிடித்தது. தான் சந்தித்த முதல் தேர்தலில் 26 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் 5 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் வெற்றி வாகை சூடியது தெலங்கானா ராஷ்டிரிய சமிதி. மத்தியிலும் மாநிலத்திலும் காங்கிரசின் கூட்டணி அரசில் தெலங்கானா ராஷ்டிரிய சமிதி பங்கேற்றது. மத்திய தொழிலாளர் நலம் மற்றும் வேலைவாய்ப்புத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார் கேசிஆர். எனினும் தெலங்கானா உணர்வாளர்களிடையே இந்த முடிவு கேசிஆர் மீது சற்று அதிருப்தியை ஏற்படுத்தியது. பதவியை அடைவதற்காகத்தான் தெலங்கானா கோஷத்தை மீண்டும் புத்துணர்வு பெற வைத்தாரா கேசிஆர் என விமர்சனங்கள் எழுந்தன. ஆனால் ஆட்சியில் பங்கேற்றது தெலங்கானா மாநிலம் அமைப்பதற்கான வியூகங்களில் ஒன்று என விமர்சனங்களுக்கு பதிலளித்தார் கேசிஆர். எனினும் இந்த சம்பவத்தால் அவரது செல்வாக்கில் சற்று சரிவு ஏற்படுவதை தவிர்க்க முடியவில்லை. அந்த சரிவை சரி செய்ய கேசிஆர் மேற்கொண்ட அதிரடி அஸ்திரம்தான் ராஜினாமா. அடுத்த சில ஆண்டுகள் ராஜினாமா செய்து கேசிஆர் ஆடிய அரசியல் விளையாட்டுகள் ஆந்திர பிரதேசத்தில் பரபரப்புகளை பற்ற வைத்தன. தெலங்கானா அமைக்க வலியுறுத்தி காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுக்கு அடுத்தடுத்து கெடு விதித்த சந்திரசேகர ராவ் அந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படாததால் 2006 ஆண்டு ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசுக்கு அளித்து வந்த ஆதரவை வாபஸ் பெற்று மத்திய அரசிலிருந்து வெளியேறினார். பின்னர் தனது பலத்தை நிரூபிக்க கரீம்நகர் தொகுதி MP பதவியையும் ராஜினாமா செய்த சந்திரசேகர ராவ் அந்த தொகுதியில் நடந்த இடைத்தேர்தலில் 2 லட்சம் ஓட்டுகள் வித்தியாசத்தில் சாதனை வெற்றி பெற்றார். தெலங்கானாவிற்காக சந்திரசேகர ராவ் அடுத்தடுத்து மேற்கொண்ட போராட்டங்கள், முயற்சிகளை மத்திய அரசு கண்டுகொள்ளாத நிலையில் தங்கள் கட்சியின் அனைத்து MLAக்கள் மற்றும் MPக்கள் பதவியை ஒட்டுமொத்தமாக ராஜினாமா செய்வது என TRS முடிவு செய்தது. அவ்வாறு ராஜினாமா செய்த நிலையில் 2008 ஆண்டு மே மாதம் அந்த தொகுதிகளில் இடைத்தேர்தல் நடைபெற்றது. இதில் போட்டியிட்ட 16 சட்டப்பேரவை தொகுதிகளில் 7 தொகுதிகளில் மட்டுமே சந்திரசேகர ராவின் கட்சி வெற்றி பெற்றது.
4 MP தொகுதிகளில் 2 தொகுதிகளை மட்டுமே டிஆர்எஸ் கைப்பற்றியது. கரீம்நகர் தொகுதியில் கடந்த இடைத்தேர்தலில் 2 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெற்ற சந்திரசேகர ராவால் இந்த முறை அதே தொகுதியில் 15,765 வாக்குகள் வித்தியாசத்திலேயே வெற்றி பெற முடிந்தது. மொத்தத்தில் இந்த தேர்தல் மக்களிடையே சந்திரசேகர ராவுக்கு செல்வாக்கு குறைந்து வந்ததையே உணர்த்தின. இடைத்தேர்தலில் கட்சியின் தோல்விக்கு பொறுப்பேற்று அதன் தலைவர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்தார் சந்திரசேகர ராவ். எனினும் கட்சி நிர்வாகிகளின் வேண்டுகோளை ஏற்று தனது முடிவை மாற்றிக்கொண்ட சந்திரசேகர ராவ் டிஆர்எஸ் தலைவராக தனி தெலங்கானாவை நோக்கிய தனது பயணத்தை தொடர்ந்தார். மக்களிடையே சரிந்த செல்வாக்கை மீண்டும் பெறும் வகையில் தெலங்கானாவிற்கான போராட்டங்களை தீவிரப்படுத்திய சந்திரசேகர ராவ் ஆந்திராவிலிருந்து தெலங்கானா மாநிலத்தை பிரிப்பதற்காக அரசியல் கட்சிகள், அரசு அலுவலர்கள், கல்வியாளர்கள் என பல்வேறு தரப்பினர் அடங்கிய கூட்டு நடவடிக்கை குழுவை ஏற்படுத்தினார். ஆந்திராவை பிரிப்பதற்கு எதிரான நிலைப்பாட்டை முதலில் கொண்டிருந்த தெலுங்கு தேசம் தெலங்கானா அமைப்பதற்கு துணை நிற்போம் என்கிற வாக்குறுதியுடன் 2009ஆம் ஆண்டு பொதுத் தேர்தலில் தெலங்கானா ராஷ்டிரிய சமிதியை கூட்டணிக்கு அழைத்தது. தெலங்கானா விஷயத்தில் காங்கிரஸ் நம்பிக்கை துரோகம் இழைத்துவிட்டதாக குமுறிக் கொண்டிருந்த சந்திரசேகர ராவ் தெலுங்கு தேசம் தலைவர் சந்திரபாபு நாயுடு விடுத்த அழைப்பை ஏற்றார். மக்கள் செல்வாக்கு மிகுந்த பலம் வாய்ந்த தலைவராக விளங்கிய OS ராஜசேகர ரெட்டியை வீழ்த்த தெலுங்கு தேசம், டிஆர்எஸ், இடதுசாரி கட்சிகள் இணைந்து மகா கூட்டணி அமைத்து 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற பொதுத் தேர்தலை சந்தித்தன. ஆந்திராவின் சூப்பர் ஸ்டாராக விளங்கிய சிரஞ்சீவி பிரஜாராஜ்யம் கட்சியை தொடங்கிய பின் முதன்முறையாக தேர்தல் களத்தில் இறங்கினார். அவரால் ஓட்டுக்கள் சிதறின. மகா கூட்டணி இந்த தேர்தலில் தோல்வியை தழுவியது. டிஆர்எஸ் 10 சட்டப்பேரவை தொகுதிகளில் மட்டுமே வெற்றி பெற்றது. 164 தொகுதிகளில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது. அசைக்க முடியாத சக்தியாக ஆந்திர மாநிலத்தின் முதல்வராக மீண்டும் அரியணை ஏறினார் OS ராஜசேகர ரெட்டி. பதவியேற்ற சில மாதங்களில் 2009ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் நடைபெற்ற ஹெலிகாப்டர் விபத்தில் மரணமடைந்தார் OSR. அவரது மரணம் ஆந்திர அரசியலில் பெரும் வெற்றிடத்தை ஏற்படுத்தியது. OSRின் செல்வாக்கு ஆந்திர பிரிவினைக்கு ஆதரவான சக்திகளை கட்டுப்படுத்தி வைத்திருந்த நிலையில் அவரது மறைவிற்கு பின்னர் தெலங்கானா உணர்வு மீண்டும் எழுச்சி பெற வாய்ப்பு உருவானது. இதனை பயன்படுத்திக் கொண்ட சந்திரசேகர ராவ் அதிரடியாக அடுத்தடுத்து போராட்டங்களை மேற்கொண்டார். குறிப்பாக தெலங்கானா மசோதாவை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ய கோரி 2009ஆம் ஆண்டு நவம்பர் 29ஆம் தேதி அவர் தொடங்கிய சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் தெலங்கானா மக்களிடையே கிளர்ச்சியை ஏற்படுத்தியது. இந்த உண்ணாவிரத போராட்டம் நாள் கணக்கில் நீடித்து கேசிஆர் உடல்நிலை பாதிக்கப்பட்ட நிலையில் அவரை கைது செய்து மருத்துவமனையில் சேர்த்தனர். எனினும் அங்கும் தனது உண்ணாவிரதத்தை உறுதியுடன் தொடர்ந்தார் கேசிஆர். 11 நாட்களாக அவர் உண்ணாவிரதம் நீடித்ததும் அதன் எதிரொலியாக தெலங்கானா போர்க்களம் போல் மாறியதும் மத்திய அரசுக்கு நெருக்கடியை தந்தன. இதன் எதிரொலியாக ஆந்திராவை பிரித்து தனி தெலங்கானா அமைப்பதற்கான பூர்வாங்க நடவடிக்கைகள் தொடங்கப்படும் என அப்போதைய மத்திய உள்துறை அமைச்சர் சிதம்பரம் அறிவித்தார். இதையடுத்து டிசம்பர் 10ஆம் தேதி இரவு தனது போராட்டத்தை கைவிட்டார் கேசிஆர். ஆனால் அவரது மகிழ்ச்சி நீண்ட நாட்கள் நீடிக்கவில்லை. ஆந்திராவை பிரிப்பதற்கு கடலோர ஆந்திரா மற்றும் ராயலசீமா பகுதி மக்களிடையேயும் அரசியல் தலைவர்களிடையேயும் கடும் எதிர்ப்பு கிளம்ப காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசு தெலங்கானா மாநிலம் அமைக்கும் திட்டத்தை கிடப்பில் போட்டது. இதையடுத்து மீண்டும் தெலங்கானா பகுதியில் போராட்டங்களை உக்கிரமடைய வைத்தார் கே. சந்திரசேகர ராவ். 2014ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் தெலங்கானா மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு 2014ஆம் ஆண்டு ஜூன் 2ஆம் தேதி 10 மாவட்டங்களுடன் தனி தெலங்கானா மாநிலம் தோற்றுவிக்கப்பட்டது. முன்னதாக தெலங்கானா சட்டப்பேரவைக்காக நடத்தப்பட்ட தேர்தலில் மொத்தமுள்ள 119 தொகுதிகளில் 63 இடங்களில் தெலங்கானா ராஷ்டிரிய சமிதி வெற்றி பெற்றது. தெலங்கானா மாநிலம் முறைப்படி உருவாக்கப்பட்ட தினமான ஜூன் 2ஆம் தேதி அம்மாநிலத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் கேசிஆர். அரசியலில் அவரது 2வது இன்னிங்ஸ் அப்போது தொடங்கியது. ஆந்திராவுடன் இணைந்து இருப்பதால் எதுவெல்லாம் தெலங்கானா மக்களுக்கு கிடைக்கவில்லை என்று கூறினாரோ அதையெல்லாம் கொடுக்க வேண்டும், எந்தெந்த துறைகளிலெல்லாம் வளர்ச்சி தடைபட்டது என்று பிரச்சாரம் செய்தாரோ அந்த துறைகளிலெல்லாம் வளர்ச்சியை ஏற்படுத்த வேண்டும் என்ற சவால் ஒரு முதலமைச்சராக அவர் முன்பு இருந்தது. தெலங்கானா மாநிலம் உருவாக்கப்பட்டது அவசியமான ஒரு நடவடிக்கைதான் என அவர் உலகிற்கு உணர்த்தியாக வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இந்த உத்வேகத்தில் கேசிஆர் அமல்படுத்திய மக்கள் நலத்திட்டங்கள் தான் சமீபத்தில் நடந்து முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் தெலங்கானா ராஷ்டிரிய சமிதி 88 இடங்களை கைப்பற்றி மீண்டும் ஆட்சியை பிடிப்பதற்கு மூல காரணமாக அமைந்தன. தெலங்கானா மாநிலம் உருவாக்கப்பட்ட தருணத்தில் 63 இடங்களையே பிடித்த டிஆர்எஸ் தற்போது 88 இடங்களை கைப்பற்றியுள்ளது. காங்கிரஸ் ஆளும் கட்சிக்கு எதிரான எதிர்ப்பு அலை, தெலுங்கு தேசம், காங்கிரஸ் இணைந்து அமைத்த மகா கூட்டணியை தாண்டி கிடைத்த இந்த இமாலய வெற்றி அரசியல் விமர்சகர்கள் மத்தியிலும் அரசியல் கட்சியினரிடையும் பேசுபொருளாக மாறியுள்ளது.
தெலங்கானா மாநிலத்தில் உள்ள 58,33,000 விவசாயிகளின் நலனை கருத்தில் கொண்டு ரிதுபந்து என்கிற விவசாயிகளுக்கான முதலீட்டு திட்டத்தை செயல்படுத்தினார் கேசிஆர். இந்த திட்டத்தின்படி ஆண்டுதோறும் ஒவ்வொரு விவசாயிக்கும் ஒரு ஏக்கருக்கு 8,000 வீதம் தெலங்கானா அரசு வழங்கும். அவை தவிர 5 லட்சம் ரூபாய்க்கான பயிர் காப்பீடும் விவசாயிகளுக்கு வழங்கப்படும். இந்த திட்டத்திற்காக ஆண்டு ஒன்றுக்கு 12,000 கோடி ரூபாயை தெலங்கானா அரசு ஒதுக்குகிறது. இந்த திட்டத்தால் மகிழ்ந்திருந்த விவசாயிகளை மேலும் உற்சாகப்படுத்தியது கடன் தள்ளுபடி. 17,000 கோடி ரூபாய் அளவிலான விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்து அவர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தினார் முதலமைச்சர் சந்திரசேகர ராவ். அவர் மேற்கொண்ட நீர்ப்பாசன திட்டங்களும் தெலங்கானா விவசாயிகளிடையே மட்டுமல்லாது பிற மாநில விவசாயிகளிடையும் பாராட்டுதல்களை பெற்றுள்ளது. மாநிலத்தில் உள்ள 1 கோடி ஏக்கர் அளவிலான விவசாய நிலங்களுக்கு நீர்ப்பாசன வசதிகளை ஏற்படுத்தி தரும் இலக்குடன் சந்திரசேகர ராவ் நீர்ப்பாசன திட்டங்களை செயல்படுத்தினார். சுமார் 60,000 ஏக்கர் நிலங்களுக்கு பாசன வசதி கொடுக்கும் வகையில் உருவாக்கப்பட்ட பக்த ராமதாசு நீர்ப்பாசன திட்டம் அடிக்கல் நாட்டப்பட்ட 11 மாதங்களில் பயன்பாட்டுக்கு கொண்டு வரப்பட்டது தேசிய அளவில் ஒரு சாதனையாக கருதப்படுகிறது. நாட்டின் இளம் மாநிலமான தெலங்கானா கடந்த 4 ஆண்டுகளாக 17% அதிகமான பொருளாதார வளர்ச்சியை பெற்று வருகிறது. இதற்கு முக்கிய காரணம் அதன் தொழில் சார்ந்த வளர்ச்சி. 6,800க்கும் அதிகமான புதிய தொழிற்சாலைகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் தங்கள் மாநிலத்திற்கு 1,27,000 கோடி ரூபாய் அளவிற்கு புதிய முதலீடுகள் வந்துள்ளதாகவும் தெலங்கானா ராஷ்டிரிய சமிதி கூறுகிறது. மேலும் 53,30,000 பேருக்கு வேலை வாய்ப்புகளை இந்த தொழில் முதலீடுகள் ஏற்படுத்தி தந்துள்ளதாகவும் அக்கட்சியினர் தெரிவிக்கின்றனர். கேசிஆர் தெலங்கானாவில் அமல்படுத்திய கவர்ச்சிகர திட்டங்களில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. ஏழை மக்களுக்கு 2 படுக்கை அறைகள் கொண்ட வீடு கட்டித்தரும் திட்டம். அரசு அளிக்கும் இலவச வீடுகள் என்றால் சிறியதாக வசதிகளின்றி இருக்கும் என்கிற பிம்பத்தை உடைத்து தரமான விசாலமான வீடுகள் கட்டித்தர வேண்டும் என்கிற நோக்கத்துடன் இந்த திட்டத்தை அறிமுகப்படுத்தி இருக்கிறார் கேசிஆர். அவரது கனவு திட்டங்களில் ஒன்றான இந்த திட்டம் இன்னும் முழுமையாக நிறைவேற்றப்பட்டு முடிக்கவில்லை. எனினும் மீண்டும் சந்திரசேகர ராவ் ஆட்சிக்கு வந்தால் தங்களுக்கு 2 படுக்கை அறைகள் கொண்ட வீடுகள் கிடைக்கும் என்கிற எண்ணத்தை ஏழை மக்களிடையே இந்த திட்டம் உருவாக்கியது. கர்ப்பிணி பெண்களுக்காக தெலங்கானா அரசு அறிமுகப்படுத்திய கேசிஆர் கிட் என்ற திட்டம் பெண்கள் மத்தியில் கேசிஆரின் செல்வாக்கை அதிகரித்தது. அரசு மருத்துவமனைகளில் பிரசவத்திற்காக அனுமதிக்கப்படும் அனைத்து பெண்களுக்கும் 12,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படுகிறது. பெண் குழந்தை என்றால் கூடுதலாக 1,000 ரூபாய் அளிக்கப்படுகிறது. இவை தவிர புதிதாக பிறக்கும் குழந்தைகளுக்கு பயன்படுத்துவதற்கான பொருட்கள் அடங்கிய பரிசு பெட்டகம் ஒன்றும் வழங்கப்படுகிறது. பெண்கள் மத்தியில் கேசிஆருக்கு இமாலய செல்வாக்கை உருவாக்கியது கல்யாண லட்சுமி திட்டம். இந்த திட்டத்தின்படி பொருளாதாரத்தில் பின்தங்கிய குடும்பத்தைச் சேர்ந்த பெண்களுக்கு திருமண உதவியாக 1,116 ரூபாய் நிதி உதவியாக அளித்து வருகிறது கேசிஆர் அரசு. 10 மாவட்டங்களுடன் தனி மாநிலமாக உருவாக்கப்பட்ட தெலங்கானாவில் தற்போது உள்ள மாவட்டங்களின் எண்ணிக்கை 31. 2016ஆம் ஆண்டு அக்டோபர் 11ஆம் தேதி தசரா பண்டிகை தொடங்கிய தினத்தில் ஒரே நாளில் 21 புதிய மாவட்டங்களை தொடங்கி வைத்து அம்மாநில வருவாய்த்துறை நிர்வாகத்தை மிகவும் எளிமைப்படுத்தினார் கேசிஆர். தனி மாநில கோஷத்தை எழுப்பிய தாம் தனி மாவட்டத்திற்கான மக்களின் உணர்வுகளையும் நிறைவேற்ற வேண்டும் என்று உணர்ந்திருந்த கேசிஆர் தெலங்கானாவின் அனைத்து பகுதிகளில் இருந்தும் எழுந்த தனி மாவட்ட கோரிக்கைகளை ஒரே நாளில் நிறைவேற்றினார். தாழ்த்தப்பட்ட பிரிவைச் சேர்ந்த நிலமற்ற விவசாயிகளுக்கு தலா 3 ஏக்கர் நிலம் வழங்கும் திட்டமும் மக்களிடையே பெரும் கவன ஈர்ப்பை பெற்றது. பொது விநியோக திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தியதிலும் மக்களின் பாராட்டுதலை பெற்றார் கேசிஆர். 1 கிலோ அரிசி 1 ரூபாய் என்ற விலையில் ஒரு நபருக்கு மாதம் 6 கிலோ என்கிற வீதத்தில் வறுமை கோட்டுக்கு கீழே உள்ள குடும்பத்தினருக்கு வழங்குகிறது தெலங்கானா அரசு. இவ்வாறு கேசிஆர் மீண்டும் அரியணை ஏற மக்கள் நலத்திட்டங்கள் அடியெடுத்து கொடுத்தாலும் அதை மட்டுமே நம்பி இருக்காமல் தேர்தல் வெற்றிக்காக அரசியல் வியூகங்களையும் நுட்பமாக கையாண்டார் கேசிஆர். சில மாதங்களாவது முதலமைச்சராக ஆகிவிட மாட்டோமா என பல அரசியல்வாதிகள் தவம் கிடக்கும் நிலையில் தனது முதலமைச்சர் பதவியை 8 மாதங்களுக்கு முன்பாகவே முடித்துக் கொண்டு முன்கூட்டியே தேர்தலை சந்திக்க முடிவெடுத்தார் சந்திரசேகர ராவ். 2018ஆம் ஆண்டு செப்டம்பர் 6ஆம் தேதி அவரது தலைமையில் கூடிய அமைச்சரவை தெலங்கானா சட்டப்பேரவையை கலைக்க ஆளுநர் நரசிம்மனுக்கு பரிந்துரைத்தது. அன்றே முதல் கட்டமாக 105 தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலையும் அறிவித்தார். முன்கூட்டியே தேர்தலை சந்திக்கும் முடிவை திட்டமிட்டு தீர்க்கமாக கேசிஆர் எடுத்துள்ளார் என்பதை இது உணர்த்தியது. கேசிஆர் இந்த முடிவை மேற்கொள்ள 2 காரணங்கள் இருந்தன. தெலங்கானா சட்டப்பேரவை தேர்தல் திட்டமிட்டபடி அடுத்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுடன் இணைத்து நடத்தப்பட்டால் மத்தியில் ஆளப்போவது யார் என்கிற கோஷமே மேலோங்கி நிற்கும். இது தேசிய கட்சிகளுக்கு சாதகமாக அமையும் என்று நினைத்தார் சந்திரசேகர ராவ். மேலும் முன்கூட்டியே சட்டப்பேரவை தேர்தலை சந்தித்து விட்டார்
நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணியை விருப்பம் போல் தேர்ந்தெடுக்கலாம். அந்த கூட்டணி மக்களுக்கு பிடிக்காமல் போனால் கூட அது மாநிலத்தில் ஆட்சி குறித்த பார்வையை மாற்றாது என்று நினைத்தும் சந்திரசேகர ராவ் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டதாக கூறப்படுகிறது. இந்த வியூகம் சந்திரசேகர ராவ் எதிர்பார்த்தது போலவே அவருக்கு இமாலய வெற்றியை பெற்று தந்தது. தெலங்கானா பிரிவினையை எதிர்த்தவர் என்கிற பிம்பம் ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு மீது தற்போதும் நிலவுவதை தேர்தல் பிரச்சாரத்தின் போது நன்கு பயன்படுத்திக் கொண்டது தெலங்கானா ராஷ்டிரிய சமிதி. சந்திரபாபு நாயுடு முக்கிய அங்கம் வகிக்கும் காங்கிரஸ் தலைமையிலான மகா கூட்டணி தெலங்கானாவில் ஆட்சியை பிடிப்பது தெலங்கானா உணர்வுக்கு ஏற்றதல்ல என்கிற எச்சரிக்கை உணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் வகையில் பிரச்சாரம் செய்தார் கேசிஆர். அதே நேரம் தெலங்கானா மாநிலத்தில் உள்ள ஆந்திர மாநிலத்திலிருந்து குடியேறியவர்களின் நன்மதிப்புகளை பெறுவதையும் விட்டு வைக்கவில்லை டிஆர்எஸ். அவர்கள் பாதுகாப்புடன் இருப்பார்கள், பாரபட்சம் காட்டப்படாது என்கிற உணர்வை ஏற்படுத்தும் வகையில் செயல்பட்டது கேசிஆர் அரசு. இதனால் ஆந்திராவிலிருந்து குடியேறியவர்கள் அதிகமாக உள்ள பகுதிகளில் மகா கூட்டணிக்கு விழ வேண்டிய வாக்குகளும் டிஆர்எஸ் கட்சிக்கு மாற்றப்பட்டன. தெலங்கானா காங்கிரஸில் மக்கள் செல்வாக்கு மிகுந்த தலைவர்கள் இல்லாத நிலையில் சந்திரசேகர ராவின் அதிரடி அரசியல் வியூகங்களுக்கு காங்கிரஸால் பதிலடி கொடுக்கவே முடியவில்லை. வேட்பாளர் பட்டியல் எதிரொலியாக காங்கிரஸ் கட்சிக்குள் கோஷ்டி பூசல் ஏற்பட்ட போது அதிருப்தியாளர்களை தன்வசம் ஈர்த்துக் கொண்டு எதிரணியின் பலத்தை குறைத்தார் சந்திரசேகர ராவ். ஒரு பக்கம் பாஜக ஆதரவாளர் என்கிற பிம்பம் கேசிஆர் மீது இருந்தாலும் மறுபுறம் ஏஐஎம்ஐஎம் கட்சியின் தலைவர் அசாருதீன் ஒவைசியுடனும் நல்ல நட்பு கொண்டிருந்தார் கேசிஆர். இது இஸ்லாமியர்களின் வாக்குகளை டிஆர்எஸ்க்கு கொண்டு வந்து சேர்த்தது. தெலங்கானா வட்டார தெலுங்கு மொழியில் ஒருபுறம் கேசிஆர் அனல் பிரச்சாரங்களை மேற்கொண்டிருக்க, மறுபுறம் அவரது வாரிசுகளான KT ராமாராவும் கவிதாவும் தெலங்கானாவின் மூளை முடுக்கெல்லாம் சென்று அரசின் நலத்திட்டங்களை எடுத்துரைத்தனர். மேலும் அக்கட்சி சமூக ஊடகங்களின் பலத்தையும் தேர்தல் பிரச்சாரத்திற்கு பெரிய அளவில் பயன்படுத்திக் கொண்டது. சமூக ஊடகங்களுக்கென தனது கட்சியின் தலைமை அலுவலகத்தில் தனி பிரிவை உருவாக்கிய கேசிஆர் அதன் தலைவராக தனது மகள் கவிதாவை நியமித்தார். சமூக ஊடக பரப்புரையை கையாள்வதற்கென்றே ஏராளமான இளைஞர்களை டிஆர்எஸ் தகவல் தொழில்நுட்ப பிரிவில் சேர்க்கப்பட்டனர். அவர்கள் அரசின் நலத்திட்டங்களை மக்களிடம் கொண்டு செல்வதில் மட்டுமே கவனம் செலுத்தவில்லை, எதிர்க்கட்சிகளின் பலவீனங்களை தோலுரித்து காட்டுவதிலும் அதிக கவனம் செலுத்தினர். இப்படி நலத்திட்டங்கள், அதிரடி அரசியல் வியூகங்கள் என அணிவகுத்து வந்ததால் கேசிஆரை நாடே திரும்பி பார்க்கும் வகையிலான வெற்றி 2018ஆம் ஆண்டு சட்டப்பேரவை தேர்தலில் தெலங்கானா ராஷ்டிரிய சமிதிக்கு கிடைத்துள்ளது. கச்வால் தொகுதியில் வென்றதன் மூலம் 8வது முறையாக சட்டப்பேரவைக்குள் நுழைந்துள்ள சந்திரசேகர ராவ் 2வது முறையாக முதலமைச்சர் பதவியை அடைந்திருக்கிறார். அடுத்தபடியாக அவரது இலக்குகள் தேசிய அரசியலை நோக்கி குவிவதாக தெலங்கானா அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள். தனது மகன் KT ராமாராவை சமீபத்தில் தெலங்கானா ராஷ்டிரிய சமிதியின் செயற்தலைவராக சந்திரசேகர ராவ் ஆக்கியுள்ளதை சுட்டிக்காட்டி அரசியல் பார்வையாளர்கள் மாநில அரசியலிலிருந்து தேசிய அரசியலுக்கு சந்திரசேகர ராவ் இடம்பெயர்வதன் அறிகுறிதான் இது என்று குறிப்பிடுகின்றனர். அவரது அரசியல் எதிரியான சந்திரபாபு நாயுடு நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை வீழ்த்த காங்கிரசுடன் இணைந்து மகா கூட்டணியை வலுப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆனால் கேசிஆர் பாஜக காங்கிரஸ் அல்லாத ஆட்சி மத்தியில் அமைய வேண்டும் என யூகங்கள் வகுத்துக் கொண்டிருப்பதாக யூகங்கள் சுழன்றடிக்கின்றன.